கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முறையான சரியான வழிகளை காட்டியிருக்கின்றார். அந்த வழிகளிலே இருந்து தடம் மாறி எப்போது மனிதன் வாழ தலைப்படுகிறானோ அந்த மனிதனை அல்லது அந்த சமுதாயத்தை அல்லாஹு தாலா உடனடியாக தண்டிப்பதில்லை. மாறாக அவர்களுக்கு உலகத்தின் வாய்ப்புகளை, வசதிகளை, செல்வங்களை தாராளமாக வாரி வழங்கி கொண்டே போகிறான். இந்த வாய்ப்புகளும் வசதிகளும் வளங்களும் அந்த மனிதனுடைய வாழ்வில் இறைவனை நினைவூட்டுகிறதா அல்லது இறைவனிடமிருந்து அந்த மனிதனை விலக்குகிறதா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனையினுடைய முடிவில் மனிதன் எப்படி நடந்து கொள்கிறானோ அதற்கேற்ப அல்லாஹுவும் அந்த மனிதனிடத்திலே தன்னுடைய வேலையை காட்டுகிறான். வரலாறு முழுக்க இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. முஸ்லிம்கள் கொடிகட்டி பறந்த காலகட்டங்கள் என்று வரலாற்றிலே நிறைய காலகட்டங்கள் உண்டு. உலகமெங்கும் வாழுகின்ற முஸ்லிம்கள் வளமாக செல்வச் செழிப்போடு வாய்ப்பு வசதிகளோடு வாழ்ந்த காலங்கள் அதிகமா, அல்லது அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு எதிரிகளால் வேட்டையாடப்பட்ட காலகட்டங்கள் அதிகமா என்று பார்த்தால் வரலாற்றில் முஸ்லிம்கள் வளமாக வாழ்ந்த காலகட்டங்கள் தான் அதிகம். அப்படி வளமாக வாழ்ந்த காலகட்டங்களிலே மனித சமுதாயத்துக்கு அவர்கள் எப்படிப்பட்ட சேவைகளை எல்லாம் செய்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் இறைவனுடைய கட்டளைகளை மறந்து இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் மறுமையை அவர்கள் நம்பினாலும் நம்பாதவர்களைப் போல உலகத்திலே அவர்கள் நடந்து கொண்ட அவர்களுடைய இந்த ஆடம்பர பெருவாழ்வின் காரணமாக எதிரிகளால் அவர்கள் வேட்டையாடப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. முஸ்லிம்கள் வளமாக வாழ்ந்த காலகட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிகவும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அப்பாசிய கிலாஃபத் நான் உங்களுக்கு அடிக்கடி என்னுடைய உரையிலே சொல்லி காட்டியிருக்கின்றேன். பகதாதை தலைமையிடமாக கொண்டு 6 நூற்றாண்டுகளுக்கு உலகத்தினுடைய சரிபாதி நிலத்தை ஆளுகின்ற வாய்ப்பை முஸ்லிம்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இறைவன் வழங்கியிருந்தான். ஹிஜ்ரி 656வது ஆண்டு, அதாவது கிபி 1200 இந்த காலகட்டங்களில் 13ஆம் நூற்றாண்டில் செங்கிஸ்கானுடைய பேரன் ஹுலாகு கான் பகதாதின் மீது அவன் படையெடுத்து வந்தான். பகதாதிலே முஸ்லிம்கள் செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கட்டி வைத்திருக்கின்ற கோட்டைகள், கொத்தளங்கள், அரண்மனைகள், மாட மாளிகைகள், உல்லாசபுரிகள் இவைகளை பற்றி உலகமெங்கும் ஒரே பேச்சு. வாழ்ந்தால் முஸ்லிம்களைப் போல் வாழ வேண்டும், அனுபவித்தால் உலகத்தை முஸ்லிம்களைப் போல் அனுபவிக்க வேண்டும், கல்வியை கற்றால் முஸ்லிம்களைப் போல் கற்க வேண்டும் என்று உலகமெங்கும் வாழுகின்ற இதர இனங்கள் முஸ்லிம்களை ஒரு ஆடம்பர பெருவாழ்வுக்கான முன்னுதாரணமாக பார்த்த காலகட்டம் அது. இதை கேள்விப்பட்ட செங்கிஸ்கான் உடைய பேரன் புலாகு கான் பகதாதுக்கு அவன் படையெடுத்து வருகின்றான். வந்து அங்கே அப்போது ஆட்சியிலே இருந்தவர் அல் முஅத்தசிம் பில்லா என்கின்ற அப்பாசிய கலீஃபாக்களிலே ஒருவர். அவர்தான் அப்பாசிய கிலாபத்தினுடைய கடைசி கலீஃபா. அவருக்கு தகவல்களை சொல்லுகின்றான். நீங்கள் மரியாதையாக உங்கள் அரண்மனையை காலி செய்துவிட்டு போய்விடுங்கள், எனக்கு அடிமைப்பட்டு நீங்கள் வாழ்வதற்கு தயாராகி கொள்ளுங்கள், உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை என்னிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் உயிரோடு திரும்ப முடியாது என்று அவன் எச்சரிக்கின்றான். கலிஃபா முஅத்தசிம் பில்லாவோ ஆடம்பரத்திலே மூழ்கி கிடந்தார். தன்னுடைய படைகளை அனுப்பி ஹுலாகு கானை ஜெயித்து விடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அதற்குள்ளாக ஹுலாகு கான் கலீஃபா முஅத்தசிம் பில்லாவினுடைய அரசவையிலே இருக்கக்கூடிய அமைச்சரவைகளில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சர்களில் சிலரை தன் கையகப்படுத்தி கொண்டான். அவர்கள் நயவஞ்சகர்களாக ஆகி ஹுலாகு கானிடத்தில் முஅத்தசிம் பில்லாவினுடைய பலகீனங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். எங்கெங்கே அவர் செல்வங்களை குவித்து வைத்திருக்கிறார்,
என்று அனைத்தையும் காட்டி கொடுத்தார்கள். குலாவுக்கான் உள்ளே நுழைந்தான், முஅத்தசிம் பில்லாவை கைது செய்தான், சிறையிலே அடைத்தான். சிறையிலே அடைத்து அவருடைய செல்வங்களை எல்லாம் சூறையாடிவிட்டான். முஸ்லிம்கள் 6 நூற்றாண்டுகளாக உழைத்து சேகரித்த அறிவு செல்வங்கள், புத்தகங்கள், கோட்டையை போல கட்டி வைத்திருந்த கல்வி நிறுவனங்கள், மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் அனைத்தையும் அவன் இடித்து தரைமட்டமாக்கினான். முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்றிய பல்லாயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான நூல்களை அவன் ஈராக்கிலே ஓடிக்கொண்டிருந்த நதிகளிலே அவன் தூக்கி எறிந்தான். அந்த மைகள் கரைந்து 6 மாதமாக நதி முழுவதும் கருப்பு நிறத்திலே ஓடியதாகவும் வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றன. இப்படிப்பட்ட அழிவு வேலைகளை குலாவுக்கான் பகதாதிலே செய்து முடித்தான். செய்து முடித்ததற்கு பிறகு அவன் கலீஃபாவை என்ன செய்தான் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டியது. பொதுவாக ஆட்சியாளர்களை, மக்களை எப்படி வேண்டுமானாலும் கொல்லலாம், ஆனால் ஆட்சியாளர்களின் இரத்தம் தரையிலே சிந்தக்கூடாது என்கிற நம்பிக்கை செங்கிஸ்கானுடைய, மங்கோலியர்களுடைய அந்த பாரம்பரியத்துக்கு இருந்தது. அதனால் அவரை ஒரு கம்பளி போர்வையிலே சுத்தி அதன் மேல் தன்னுடைய குதிரைப்படைகளை ஓடவிட்டான். கலீஃபா குதிரையினுடைய கால்களிலே நசுங்கி அவர் செத்து போனார் என்று அவருடைய வரலாறு அப்படி போய்கொண்டே இருக்கின்றது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், கலீஃபா முஅத்தசிம் பில்லாவை செங்கிஸ்கானின் பேரன் சிறையிலே அடைத்தான். ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்கவில்லை, ஒருவேளை உணவு, ஒரு கைப்பிடி உணவு கூட அவருக்கு கொடுக்கவில்லை. கலீஃபா முஅத்தசிம் பில்லா சேர்த்து வைத்திருந்த வைரங்கள், வைடூரியங்கள் இவற்றையெல்லாம் மூட்டை கட்டி சிறையிலே அவரோடு சேர்த்து அடைத்து வைத்திருந்தான். நீ தேவைப்பட்டால் இவற்றையெல்லாம் தின்று நீ உயிர் வாழ்ந்துகள் பார்க்கலாம் என்று குலாவுக்கான் அவரிடத்திலே சொன்னான் என்றும் சில வரலாற்று குறிப்புகள் நமக்கு காணப்படுகின்றன. எப்படி பார்த்தாலும் கோட்டை கட்டி ஆண்ட, அரண்மனைகளை கட்டி, கோட்டை கொத்தளங்களை கட்டி ஆழ்ந்த முஸ்லிம்கள் ஒரு காலகட்டத்தில் செங்கிஸ்கானுடைய பேரனின் படைகளுக்கு இலக்காகி அழிந்து போனார்கள். கடைசியாக செங்கிஸ்கான் இப்படி சொன்னானாம், கலீஃபா முஅத்தசிம் பில்லாவை கைது செய்ததற்கு பிறகு இப்படி சொன்னானாம், நீ சேகரித்து வைத்திருந்த வைரங்களையும் வைடூரியங்களையும் நான் பார்த்தேன். நீ என்னை எதிர்ப்பதற்கு கொஞ்சம் போல படையை வைத்திருக்கின்றாய். ஆனால் இந்த உலகம் என்னவோ நிரந்தரம் என்று கருதி கொண்டு இவ்வளவு செல்வங்களை நீ சேர்த்து வைத்திருக்கின்றாய். நீ சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த செல்வங்களை எல்லாம் ஒரு இராணுவத்தை உருவாக்குவதற்கு நீ பயன்படுத்தி இருந்தாலேயே என்னை 2வது 3வது நாளிலேயே உன்னால் தோற்கடித்திருக்க முடியும். ஆனால் இந்த செல்வங்களின் மீது நீ ஆசைப்பட்டு நீ சேர்த்து வைத்தாய், அவற்றால் உன்னை காப்பாற்ற முடியவில்லை என்று குலாவுக்கான் முஅத்தசிம் பில்லாவை பார்த்து சொன்னான் என்பது வரலாற்றினுடைய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அதற்கடுத்து அவனுடைய குலாவுக்கானுடைய மகள், அவள் பகதாதினுடைய இளவரசியாக அறிவிக்கப்படுகின்றாள். ஒரு நாள் முஸ்லிம்கள் கோட்டை கட்டி ஆண்டு கொண்டிருந்த அந்த பகுதிகள் வழியாக இடிபாடுகள், முஸ்லிம்களை நாம் முழுமையாக அழித்து விட்டோமா, நமக்கு எல்லோரும் அடிமைப்பட்டு விட்டார்களா என்று பார்த்து ரசிப்பதற்காக ஒரு நாள் அவள் தன்னுடைய படையினரோடு ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்றாள். அப்படி வருகின்ற போது ஓர் இடத்தில் மக்கள் எல்லாம் மொத்தமாக குழுமி இருக்கக்கூடிய காட்சியை அவள் பார்க்கிறாள். யார் இந்த கூட்டம், யாரை சுற்றிப்படி மக்கள் கூடியிருக்கின்றார்கள் என்று அவள் கேட்கிறார். கேட்கும்போது அவருடைய படையில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர், மக்களுக்கு அவர் உரையாற்றி கொண்டிருக்கின்றார், அந்த உரையை கேட்பதற்குத்தான் மக்கள் இப்படி கூடியிருக்கின்றார்கள் என்று அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் சொல்கிறாள், அப்படியானால் எனக்கு மக்கள் அடிமைப்பட வேண்டிய ஒரு நேரத்தில் இப்படி ஒரு அறிஞனுக்கு முன்னால் மக்கள் முழந்தாளிட்டு அமர்வது எனக்கு பிடிக்கவில்லை, அந்த அறிஞனை உடனே கைது செய்த இடத்திலே கொண்டு வாருங்கள் என்று அவள் சொல்கிறாள். அந்த மார்க்க அறிஞர், அந்த ஆலிம் கைது செய்யப்படுகின்றார். அவள் குலாவுக்கானுடைய மகளுக்கு முன்னால் அவர் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளை இடுகின்றாள். நிறுத்தி வைக்கப்பட்டார். நிறுத்தி வைக்கப்படுகின்ற போது அவள் கேட்கிறாள், நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் நம்பக்கூடிய அல்லாஹ் உங்களை விரும்பவில்லை, நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் நம்புகின்ற உங்கள் இறைவன் உங்களை விரும்பவில்லை, அதனால்தான் உங்களை அடிமைகளாக்கி விட்டான், எங்களை அரசர்களாக்கி விட்டான், அவன் எங்களைத்தான் விரும்புகின்றான், உங்களை விரும்பவில்லை.
இது சரிதானா, இதை ஒத்துக்கொள்கிறீர்களா என்று அந்த இளவரசி கேட்கிறாள், முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க அறிஞரிடத்தில். அவர் கைகளிலே விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. அவர் சொன்னார், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய விலங்கை நீங்கள் அவிழ்ப்பதற்கு உத்தரவிடுங்கள். நான் சொல்லக்கூடிய பதிலை கேட்டு நீங்கள் ஆத்திரப்பட்டு எனக்கு மரண தண்டனை தரமாட்டேன் என்று நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும். அப்படி உத்தரவாதத்தை கொடுப்பதாக இருந்தால் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சரி, நீ பதில் சொல் பார்க்கலாம் என்று இளவரசி அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றார். அந்த அறிஞர் கேட்கிறார், நாங்கள் வணங்குகின்ற அல்லாஹ் எங்களை விரும்பவில்லை, உங்களைத்தான் விரும்புகிறான் என்று சொல்கிறீர்களே, நான் கேட்கிறேன் உங்களிடத்தில், நீங்கள் ஆடுகள் மேய்க்கக்கூடிய மனிதனை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். இளவரசி சொன்னால், நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்று. ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் என்ன செய்வான்? ஆடுகளை மொத்தமாக மேய்த்து கொண்டு போய் கொண்டே இருப்பான். சில ஆடுகள் என்ன செய்யும்? ஆங்காங்கே வழி தவறி அங்குமிங்குமாக அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும். ஓடிக்கொண்டிருக்கிற போது ஆடுகளை மேய்ப்பவன் என்ன செய்வான் என்றால், அவன் ஒரு வேட்டை நாய் வைத்திருப்பான். அந்த வேட்டை நாயை எதற்கு வைத்திருப்பான் என்றால், இரவு நேரங்களில் ஆடுகளை மந்தையிலே அடைத்து விட்டு வேறு ஓநாய்களோ வேட்டை நாய்களோ வந்து நம்முடைய ஆட்டு மந்தைக்குள் புகுந்து விடக் கூடாது என்பதற்காக, காவல் காப்பதற்காக அவன் ஒரு வேட்டை நாயை வளர்த்து கொண்டிருப்பான். அந்த வேட்டை நாயையும் தன்னோடு மேய்ப்பதற்கு அவன் அழைத்து செல்லுவான். ஆடுகள் ஆங்காங்கே சிதறி ஓடுகின்ற போது தன்னுடைய வளர்ப்பு வேட்டை நாயை சுத்திலும் அனுப்பி ஆங்காங்கே நின்று குறைக்க சொல்லுவான். அந்த வேட்டை நாய் குறைத்தவுடன் இந்த ஆட்டுக்குட்டிகள் பயந்து போய் மொத்தமாக வந்து ஒரு இடத்திலே சேர்ந்து கொள்ளும் இந்த காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கின்றார். குலாவுகானின் மகள் சொல்கிறாள், பார்த்திருக்கின்றேன், அதுதான் இப்பழக்கம் என்று. இன்றைக்கும் நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய முஸ்லிம்கள் வேட்டை நாயையும் கூடவே கூட்டிக் கொண்டு வரக்கூடிய காட்சியை நீங்கள் இப்போதும் பார்க்க முடியும். அவர்களுக்கு பாதுகாப்புக்கு அது ஒன்றுதான் வழி இருக்கிறது. நாய்களை வளர்த்துத்தான் தங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை பாதுகாக்க வேண்டிய நிலை இருக்கிறது. நான் இன்னும் சில தனிநபர்களை பார்த்திருக்கின்றேன். காடுகளிலே வெறும் நாய்களை மட்டும் கூட்டிச் செல்லக்கூடியவர்களை பார்த்திருக்கின்றேன். ஏனென்றால் நான் விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள், யாராவது சில முரட்டு யூதர்கள் எங்களை தாக்க வருகின்ற போது இந்த நாய்களைத்தான் அவர்கள் மீது நாங்கள் ஏவி விட வேண்டியது இருக்கிறது, எங்களுக்கு ஒரு வழி இல்லை என்றவர்கள் நான் கேட்கின்ற போது அவர்கள் என்னிடத்திலேயும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இப்படி நாய்களை பாதுகாப்பதற்கு, ஆடுகளை பாதுகாப்பதற்கு வேட்டை நாய்களை வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆடு மேய்ப்பவர்களிடத்தில் இருக்கும். அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று அந்த அறிஞர் கேட்கின்றார். ஆமாம், பார்த்திருக்கிறேன் என்று அந்த குலாவுகானுடைய மகள் சொன்னவுடன் இந்த அறிஞர் சொல்கிறார், இப்படித்தான் முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்வதிலே இருக்கக்கூடிய சுகத்தை மறந்து, ஆடுகள் ஆங்காங்கே அங்கே கொஞ்சம் பச்சை தெரிகிறது, இங்கே கொஞ்சம் பச்சை தெரிகிறது என்று கூட்டத்தை விட்டு தனியாக போய் சில ஆடுகள் மேய்வதை போல முஸ்லிம்கள் ஆங்காங்கே கவனத்தை சிதறவிட்டு கொண்டு ஓடுகின்ற போது உங்களை போன்ற நாய்களை எங்கள் மீது அல்லாஹ் ஏவி விடுவான். அல்லாஹ்வால் வளர்க்கப்படுகிற நாய்கள் தான் நீங்களும். நாங்கள் அல்லாஹ்வின் அடிமைகள், ஆடுகளை போன்றவர்கள். நீங்கள் அல்லாஹ்வினுடைய படைப்புகள், நாய்களை போன்றவர்கள். உங்களை எங்கள் மீது ஏவி விடுவதற்கு காரணம், நாங்கள் ஒற்றுமையாக இனிவரும் காலங்களிலே வாழ வேண்டும் என்று எங்களை எச்சரிப்பதற்குத்தான் என்று அந்த அறிஞர் சொன்னதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லி காட்டுகின்றன. அன்புக்குரியவர்களே, வரலாறு முழுக்க முஸ்லிம்கள் எப்போதெல்லாம் தங்களுடைய கவனத்தை இறைவனிடமிருந்து மாற்று பாதைக்கு கொண்டு செல்கிறார்களோ அப்போதெல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சில வேட்டை நாய்களை முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஏவிவிடத்தான் செய்வான். ஏவி விடுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நாய்களுக்கு, அந்த வேட்டை நாய்களுக்கு இந்த ஆடுகள் பலியாக வேண்டும் என்பது அல்ல. நான் வேட்டை நாய் ஆடுகள் உதாரணம் சொல்வது என்னுடைய சொந்த உதாரணம் அல்ல, வரலாற்றிலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். எனவே இந்த வேட்டை நாய்கள் ஆடுகளை நோக்கி பாய்ந்து வருவது என்பது அது இந்த ஆடுகளை பாதுகாப்பதற்குத்தான். இவைகள் மறுபடி அந்த ஒற்றுமையை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் என்பதை வரலாற்றின் வரிகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. அன்புக்குரியவர்களே,
வரலாற்றிலே நாம் நிறைய பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் சின்ன சின்ன அறிவுரைகள் மூலமாக பெரும் பெரும் மனிதர்களை உருவாக்கி இருக்கின்றான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவராக இருக்கின்ற போது அவருடைய உஸ்தாத் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே இமாம் புகாரியும் ஒருவர். முகமது பின் இஸ்மாயில் அவருடைய பெயர். அவர் முன்னாலே மண்டியிட்டு அமர்ந்திருக்கின்றார். இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லுவதற்கு அந்த பாடம் நடத்தி அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது இந்த ஹதீஸ் எந்த வழியாக வந்திருக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ்விடமிருந்து இவர் கேட்டார், இவர் கேட்டார், இவர் கேட்டார் என்று அந்த மனித சங்கிலி தொடரை விளக்கி சொல்லிக் கொண்டு வருகின்ற போது இதிலே இந்த மனிதர் பலகீனமாக இருக்கின்றார், அவர் பொய் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த மனிதர் நல்லவராக இருக்கின்றார், அவர் பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வருகிற போது ஒரு கட்டத்தில் ஒரு மன உந்துதலில் சொல்கின்றார், உங்களிலே என்னுடைய மாணவர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள், நான் உங்களெல்லாம் அப்படி தட்டி செப்பனிட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய மாணவர்களாகி உங்களிலே ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடியுமா? அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சஹீஹான ஹதீதுகளை தொகுப்பதற்காக செலவிட்டு தன்னையே அர்ப்பணித்து உருக்கி ஊற்றி ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களில் யார் தயாராக இருக்கின்றீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். எல்லா மாணவர்களும் தான் அந்த கேள்வியை கேட்டார்கள். எல்லா மாணவரும் இருக்கும்போதுதான் அந்த சொல்லை இமாம் புகாரி இமாம் இஸ்ஹாக் ராகவைஹி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எல்லோரும் எழுந்து போய்விட்டார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். அன்றைக்கு அவர்கள் மனதிலே ஒரு உறுதி எடுத்துக் கொண்டார்கள், இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று. ஓதி முடித்ததற்கு பிறகு வெளியிலே வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒரே ஒரு நூலை எழுதுவதற்கு, சஹீஹுல் புகாரி என்கிற ஒரே ஒரு நூலை எழுதுவதற்கு, பிறகு அதபுல் முஃப்ரது அப்படி நிறைய நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு வரலாற்றிலே ஒரு அழியாத புகழை பெற்று தந்த ஒரு நூலாக சஹீஹுல் புகாரி என்கின்ற நூல் இருக்கிறது. அப்படி ஒரு வரலாற்று சாதனை அவர்கள் படைப்பதற்கு இவர்கள் கேட்ட ஒரு அறிவுரை தான் காரணமாகும். இமாம் கிசாயி என்று ஒரு புகழ்மிக்க பேரறிஞர் இருந்தார். பகதாதிலே பசராவிலே இருந்தார். 40 வயது வரையிலும் ஒரு விவரம் தெரிந்த நாளிலே இருந்து 40 வயது வரையிலும் அவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஆடு மேய்த்துக் கொண்டே போகின்றார். ஒரு தாய் தன்னுடைய மகனை மதரசாவுக்கு போ என்று கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த பையனும் போக மாட்டேன், எந்த பையன் தான் மதரசாவுக்கு போறது விரும்புவான், நான் போக மாட்டேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்தான். அந்த தாய் இந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 40 வயது ஆன அந்த மனிதரை காட்டி சொல்கின்றார், நீ மதரசாவுக்கு போகவில்லை என்றால் இந்த வயசானாலும் நீ ஆடுதான் மேய்க்கணும், இந்த வயசானாலும் நீ ஆடுதான் மேய்க்க வேண்டும், நான் உன்னை அறிஞனாக்கி பார்க்க விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். சொன்னவுடன் அந்த பையன் மதரசாவுக்கு போனானா போகலையா வரலாறு அதை சொல்லவில்லை. இமாம் கிசாயி ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் வீட்டுக்கு போகவில்லை. இந்த ஆடுகளை நேராக சந்தைக்கு ஓட்டி கொண்டு போனார். எல்லா ஆடுகளையும் விற்றார். அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டுதான் வீட்டுக்கு திரும்பினார். வீட்டில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். உடனடியாக மக்காவுக்கு போனார், மதீனாவுக்கு போனார். அவருடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அரபுக்களுடைய ஒரிஜினல் அரபு மொழி இருக்கு பாருங்க, அது கிராமங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கிராமங்களில் தான் ஒரிஜினல் அரபு மொழி இருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய கிராமங்களில் புழங்கக்கூடிய தமிழ் சொற்கள் தான். சோறு என்கிற தமிழ் சொல்லுதான் சாப்பாடுக்கு சோறு தான். அது கிராமங்களில் தான் அந்த தமிழ் சொல் இருக்கிறது. அதே போல அரபு மொழியினுடைய பூர்வீகம் கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய அரபு சொற்கள் எப்படி அவர்கள் புழங்குகிறார்கள் என்பதை எடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞராக அவர் ஆனார். எதற்கு நீங்கள் இவ்வளவு முயற்சி எடுக்கின்றீர்கள் அரபு மொழியை கற்பதற்கு? உங்க ஊர்ல ஒரு ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிட்டாலே போதுமே என்று கேட்டபோது, அரபு மொழியில் தான் குர்ஆன் இறங்கி இருக்கிறது, குர்ஆனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரபு மொழியின் பூர்வீக இடத்தை நாம் தேடி செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். பஸ்ராவினுடைய சிறந்த இமாமாக ஆனார். பஸ்ராவினுடைய அமீர் ஒரு முறை இன்னொரு மாகாணத்துக்கு வருகின்றார். மாகாணத்துக்கு வந்து அங்கே உள்ள அறிஞர்களை எல்லாம் திரட்டுகின்றார். திரட்டிவிட்டு ஒரு ஒது சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டார். ஒதுவில இந்த உறுப்பை எனக்கு காயம் இருக்கிறது, எவ்வளவு தூரத்தில் அந்த காயத்துல தண்ணி
கிட்ட எவ்வளவு தூரம் நெருங்கி வரணும், எவ்வளவு தூரத்தில் அந்த தண்ணி படாமல் இருந்தால் பரவாயில்லை என்று கேட்கிற போது ஒரு அறிஞர் சொன்னாராம், நான் ஹதீஸ்ல தான் எக்ஸ்பர்ட், நீங்கள் சட்டத்தை பற்றி கேட்க வேண்டுமானால் அவரை கூப்பிடுங்கள் என்று. பிறகு அவரை வர சொல்லுகின்றார். அவரை வர சொல்லி மொழியியல் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கேட்கின்றார். அவர் சொன்னார், நான் சட்டத்தில் தான் எக்ஸ்பர்ட், நீங்கள் மொழியியல் வல்லுநர் என்றால் இன்னொருவரை பாருங்கள் என்று சொன்னார். இப்படியாக ஒரு 10-12 கேள்விகளை கேட்டதற்கு பிறகு 10-12 துறைக்கும் 12 அறிஞர்களை கொண்டு வந்து காட்டுகிறார்கள் எல்லோரும். இவர் சொன்ன நம்ம கூட சாதாரணமா சொல்லுவோம் அல்லவா, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர் தேவைப்படுகிறது என்று. இந்த வரலுக்கு ஒரு டாக்டர், இதுக்கு ஒரு டாக்டர் கூட வந்துவிடும் என்று கேலியாக சொல்லுவோம் அல்லவா, அப்படி 12 துறைக்கும் 12 அறிஞர்களா? அவர் சொல்லுகிறார், இதுவே எங்க ஊராக இருந்தால் இமாம் கிசாயியை கூப்பிட்டால் எல்லா துறைகளுக்கும் ஒரு பதிலை சொல்லி விடுவார் என்று சொன்னாராம். அவர் 40வது வயதில் தான் கல்வியை கற்க தொடங்குகிறார். அவர் கல்வி கற்க போனதற்கு காரணமாக இருந்தது ஒரு தாயினுடைய ஒரே ஒரு சொல் தான். ஒரே ஒரு அறிவுரை பல மனிதர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி இருக்கின்றது. ஆலிம்களாகி வரக்கூடிய எங்களை போன்ற ஆலிம்களுக்கு 7வது வருடம், 7 வருட கல்வி அது. 7வது வருடத்தில் எங்களுக்கு ஒரு தப்சீர் சொல்லிக் கொடுப்பார்கள் மதரசாவில். தப்சீர் பைலாவி என்று அதற்கு பெயர். அந்த தப்சீர் பைலாவியில் அதிகபட்சமாக அல்ஹம்து சூராவை முடித்ததற்கு பிறகு சூரத்துல் பக்கராவில் அதிகபட்சமாக ஒரு 15 வசனங்களுக்கு ஒரு ஆண்டு முழுக்க ஒருவன் விளக்கத்தை தெரிந்து கொண்டால் அதுவே பெரிய பாடம். அந்த போர்ஷன் 15 வசனங்களை இந்த போர்ஷனை தாண்டிட்டாலே பரவாயில்லை, 15 வசனங்களுக்கு பைலாவியிலே நீங்கள் விளக்கம் படித்து விட்டீர்களா என்று கேட்பார்கள். அவ்வளவு பெரிய விளக்க உரை தப்சீர் பைலாவி என்பது. அதை எழுதியிருக்கப்படி இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி முடித்ததற்கு பிறகு பகதாதுக்கு புறப்பட்டு போகின்றார்கள். செல்லக்கூடிய வழியில் ஒரு ஊரிலே தங்குகிறார்கள். அந்த ஊரை சார்ந்த ஒரு அறிஞரை பார்க்க விரும்பினார்கள். அந்த அறிஞரும் சந்திக்கிறார், பேசுகிறார், உணவு பரிமாறுகிறார். சரி, எதற்கு நீங்கள் பகதாதுக்கு போகிறீர்கள் என்று கேட்கின்ற போது இமாம் பைலாவி அவர்கள் சொன்னார்கள், இந்த நூலை, அதாவது எங்களுக்கு நாங்க ஒரு வருஷத்துல 15 ஆயத்துக்கு விளக்கம் படித்தால் பெரிது, அந்த நூலை எழுதுவதற்கு என் ஆயுள் முழுக்க நான் செலவிட்டு விட்டேன். எனக்கு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். என் ஆயுள் முழுக்க நான் இந்த தப்சீருக்கு செலவிட்டு விட்டதன் காரணமாக பகதாதுக்கு போய் நான் கலீஃபாவை பார்த்து ஏதாவது உதவிகளை வாங்கலாம் என்று போகிறேன் என்று இமாம் பைலாவி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை கேட்டுவிட்டு அந்த இமாம் கேட்டாராம், சரி இருக்கட்டும், நீங்கள் செல்லுங்கள், அதை பற்றி ஒன்றும் தவறில்லை. ஆனால் அல்ஹம்து சூராவுக்கு நீங்கள் எப்படி விளக்கம் எழுதினீர்கள் என்று கேட்கின்றார். அல்ஹம்து சூராவுக்கு விளக்கத்தை மேலோட்டமாக இவர் சொல்லுகின்றார். அதிலே ஒரு வசனம் வருமே, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று, இறைவா உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவியை கேட்பேன் என்ற ஒரு வசனம் வருமே, அதற்கு எப்படி நீங்கள் விளக்கம் எழுதினீர்கள் என்று கேட்கிறார். இமாம் பைலாவி அவர்கள் சொன்னார்கள், உன்னையே வணங்குகிறேன் என்றால் வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று பொருள், உன்னிடம் மட்டுமே உதவி கேட்பேன் என்றால் வேறு யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் என்று பொருள் என்றார். இவர் கேட்டார், வேறு யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் என்று தப்சீரிலே எழுதிவிட்டு அதை வெளியிடுவதற்கு கலீஃபாட்ட போய் பணம் கேட்பீங்களா என்று கேட்டார். மூட்டை முடிச்சுக்களோடு பிறந்த இடத்துக்கே திரும்பி விட்டார். அந்த தப்சீரை பற்றி வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன, அந்த ஒரு தப்சீருக்கு மட்டும் 3000 விரிவுரைகள் வந்திருக்கின்றன. 3000, 300 அல்ல. அந்த ஒரு விரிவுரைக்கு மட்டும் 3000 விரிவுரைகள் வந்திருக்கின்றன, ஒரு தப்சீருக்கு மாத்திரம். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வறுமையிலேயே கழித்தார். எதற்கென்றால் அந்த ஒரு அறிவுரை, அந்த ஒரு அறிவுரை ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு அவர்களை தயார்படுத்தியது. இமாம் புகாரி அவர்கள் சஹீஹுல் புகாரியை ஒரு அறிவுரையால் பெற்றார்கள். இமாம் கிசாயி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கல்விக்கு அதை ஒப்படைத்ததற்கு காரணம் ஒரு அறிவுரை. 1000 அறிவுரைகள் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே இருக்கின்றன. ஆனால் முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கும் வேட்டையாடப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. எங்கெல்லாம் அடர்த்தியாக முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வேட்டையாடப்படுகின்ற நிலைதான் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால் அறிவுரைகள், அல்லாஹ்வின் அறிவுரைகள் புறந்தள்ளப்படுகின்றன. அடையாளங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் தான் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சில அசைவுகளும் சில வெளிப்புற தோற்றங்களும் மட்டும்தான் மார்க்கம் என்று நம்புகின்ற ஒரு சமுதாயமாக நாம் மாறி இருக்கின்றோம். இல்லை, மார்க்கம் என்பது வாழ்ந்து காட்டுவது.
மார்க்கம் என்பது அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வது மட்டுமல்ல, தன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் அதை செயல்படுத்தி காட்டுவது. இன்றைக்கு உலகத்தினுடைய பெரிய ரவுடி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார், என் காலை முத்தமிடுகிறார்கள், என்னுடைய வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது, என் பின்பக்கத்தை முத்தமிடுவார்கள் என்று சொல்லுகிறார். அதையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். நான் எக்ஸ் இணையதளத்திலே பார்த்தேன், இந்த ட்விட்டர், முன்னாள் ட்விட்டர்ல நான் பார்த்தேன். ஒரு முஃப்தி சொல்லுகிறார், ஒரு முஃப்தி சொன்னதாக அதில் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், சவுதியினுடைய கிரவுன் பிரின்ஸ், இளவரசர் என்னுடைய பின்பக்கத்தை முத்தமிடுகிறார் என்று ட்ரம்ப் சொன்னால், உண்மையில் முத்தமிட்டாலும் கூட அது தப்பு இல்லை. ஏனென்றால் அப்படி முத்தமிடுவதன் மூலமாக முஸ்லிம்களைத்தானே அவர் காப்பாற்றுகிறார். முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்காக ட்ரம்பினுடைய பின்புறத்தை முத்தமிடுவது தப்பு என்று, ஹராம் என்று சொல்ல முடியாது என்று ஒரு ஃபத்வாவை கொடுத்தது இணையங்களில் காணப்படுகிறது. ஆனால் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்படி எல்லாம் சொல்லவில்லை என்றால் அங்கே அவரால் வாழ முடியாது என்பதனால் அப்படி சொன்னார். வாழ முடியாமல் போனால் என்ன? இப்படி சொல்லிவிட்டு வாழ்வதற்கு பதிலாக வாழ முடியாமல் இருப்பதுதானே சிறந்ததாக இருக்க முடியும். அதுவும் எங்கே? மக்காவையும் மதீனாவையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமியிலிருந்து இப்படிப்பட்ட சொற்கள் ஒரு அறிஞனுடைய வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால் இதை எப்படி இறைவன் பார்த்து கொண்டிருப்பான்? பேரன்பு மிக்கவன் தான் இறைவன். ஆனால் அவனுடைய மார்க்கம் குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற போது அவன் பேரன்பு காட்டுவான் என்று எதிர்பார்ப்பது ஏமாளித்தனம் அல்லவா? எனவே அறிவுரைகள் ஏற்கப்பட வேண்டும். அருள்மறையாம் திருக்குரான் நமக்கு ஆயிரம் அறிவுரைகளை சொல்கிறது. அந்த அறிவுரைகள் சொல்லுகின்ற பாடம் என்னவென்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹுதான் பெரியவன், அவனை தாண்டி உங்களுக்கு எதுவும் நடந்து விடாது என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவனை மீறிய ஒரு சக்தி இல்லை என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான் உங்களுக்கு சோதனைகளை தருவது, வேட்டை நாய்களை அனுப்புவது உங்களை வேட்டையாடுவதற்கு அல்ல, உங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு, ஒரு அணியிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்று சொல்லி காட்டக்கூடிய அந்த அறிவுரைகளை நாம் இதயத்தில் ஏந்த வேண்டும். அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த முழக்கம் பெருநாள் தினத்தொன்று அன்று மட்டும் கடந்துவிடப் போவதல்ல. அது வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த உணர்வை இதயத்தில் ஏந்தியவர்களாக, அல்லாஹுவின் அடிமைகளாக நாம் சொல்லால் மட்டுமல்ல செயலால் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உணர்வை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.